கேளு, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு. இப்போ நீங்க எனக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த கல்யாணம் யாரால எந்த தடை வந்தாலும் நின்னு போயிடக்கூடாதுமா. என்னோட கல்யாணத்தை நீங்க நல்லபடியா நடத்தி வைக்கணும். என்ன பார்வதி, இதுக்காகவா நீ இவ்ளோ கடுமையா தவம் பண்ண? இதை என்கிட்ட சாதாரணமாவே கேட்டிருக்கலாமே. இல்லம்மா, இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணம்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு நின்னு இருக்கு. அது மாதிரி இப்பவும் எதுவும் தடை வந்து என் கல்யாணம் நின்னுடக்கூடாதுமா. அதை நீங்க எனக்கு வரமா கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த தவம் பண்ண. அம்மாடி பார்வதி, நீ என் மனசுல பால் வார்த்துட்டப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்பவே கோயிலுக்கு போய் உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். டேடே வாடா கணேசா. உன் கல்யாணத்தை பத்தி நீ கவலையே படாத, அத நான் பாத்துக்கிறேன். நீ 3 நாளா தவத்துல இருந்திருக்க. போ, போய் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு பார்வதி. நாளைக்கு காலையில வரைக்கும் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீ ஒரு நல்ல முடிவா சொன்னா நான் சந்தோஷப்படுவேன். அப்படி நீ பதில் சொல்லனா யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை நான் எடுப்பேன். பாரதி நெல்லு. சொல்லுங்க பெரியய்யா. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ தான் பதில் சொல்லணும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் பெரியய்யா. எனக்கு அவங்க
வரம் கொடுத்துட்டாங்க. நீ வாங்கினது வரம்ல, சாபம். அப்படிலாம் சொல்லாதீங்க பெரியய்யா. அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் நான் கொடுத்த வாக்க காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு நினைக்கிற உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை காப்பாத்திக்கணும் தோணலையா பார்வதி? என் கண்ணை பார்த்து சொல்லு, உன் மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு. பெரியய்யாவை பார்த்தாலே போதும், அவரோட குரலை கேட்டாலே போதும் இருந்த எனக்கு இப்பெல்லாம் அவரே வேணும்னு தோணுதம்மா. நீ என்ன காதலிக்கிறியா இல்லையா? நெல்லு, மூடி மறைக்காம உண்மையை சொல்லு. என்னாச்சு பெரியய்யா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? என் கையை விடுங்க பெரியய்யா. நீ முதல்ல உன் மனசை திறந்து உண்மையை சொல்லு. என் கண்ணை பார்த்து சொல்லு, உன் மனசுல நான் இருக்கனா இல்லையா சொல்லு. பார்வதி, சொல்லுன்னு சொல்றேன்ல. பெரியய்யா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க பெரியய்யா. நான் சொல்றத நீ கேளு. எனக்கு இந்த இடத்துலயே உன் பதில் தெரிஞ்சாக்கணும். சொல்லு பார்வதி, எனக்கு பதில் சொல்லு. பார்வதி, பார்வதி, ஏ பார்வதி, என்னாச்சு? பார்வதி, என்ன பாரு. பார்வதி, என்ன பாரு. பார்வதி, ஷாம், டே அருண். பார்வதி, பார்வதி. ஷாம் ஷாம், அங்கதான் ப்ரோ இருக்காரு. வா. ஏய் ஆதி ப்ரோ. பார்வதி, பார்வதி. ப்ரோ, பார்வதிக்கு என்னாச்சு ப்ரோ? என்னாச்சுன்னு தெரியல. பார்வதி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. பார்வதி, டே ஷாம், நீ போய் கார் எடு. ஓகே அது. பார்வதி, பார்வதி, டே ஹாஸ்பிடல் கூட்டு போலாம். போலாம் ப்ரோ. பார்வதிக்கு ஒண்ணு ஆகாது. பார்வதி தூக்கு ப்ரோ. ஆதி ஆதி, வேமா வா, வேமா 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 வா. வா 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 ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ, வா ப்ரோ. ப்ரோ சீக்கிரம் வா ப்ரோ. ஷாம் சீக்கிரம் வண்டி எடுக்கு. பார்வதி, கண்ணை திறந்து பாரு. உனக்கு என்னாச்சு பார்வதி? உனக்கு ஏதாவதுனா நிச்சயமா என்னால தாங்கிக்க முடியாது பார்வதி. என்ன பாரு, கண்ணை திறந்து பாரு. என் மனசுல இருக்கிறது அபிமானம் இல்ல, காதல். அந்த கடவுளை சாட்சியா வச்சு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை காதலிக்கவே ஆரம்பிச்சேன் பார்வதி. என் அம்மாவுக்கு அடுத்தபடியா என் மனசு ஃபுல்லா நீ தான் நிறைஞ்சிருக்க. லோகோல இருக்க கண்ணை உந்துதான் தெரியறதுக்கு முன்னாடியே நான் அந்த கண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பார்வதி. பிசினஸ்ல சாதிக்கணும்னு ஓடிட்டு இருந்தேன். முதல்ல ஒரு பொண்ணை சந்திக்கணும்னு என் மனசுல எண்ணத்தை தூண்டுனதே உன்னோட அந்த லோகோ கண்ணு தான் பார்வதி. அந்த கண்ணுக்கு சொந்தக்காரி நீ தான் தெரிஞ்சதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? உன்னை நினைச்சு சாப்பிட முடியாம, தூங்க முடியாம எத்தனை நாள் நான் தவிச்சிருக்கேன் தெரியுமா? உன் நினைப்புல என் பிசினஸ் எல்லாம் கவனிக்க முடியாம தவிச்சேன். என் எம்டி பதவியை ரிசைன் பண்ணது கூட உனக்காக தான்.
என் மனசுல இருக்கிற காதல நான் எத்தனையோ வழியில உன்கிட்ட சொன்னப்பலாம் நீ வார்த்தையில பதில் சொல்லாம உன் கண்ணீரால பதில் சொல்லிட்டு போன. ஆனா இப்ப என்னையே கண் கலங்க வச்சிட்டியே. எனக்கு நீ வேணும் பார்வதி. நீ இல்லாம இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது. என்னை விட்டு போயிடாத பார்வதி. நான் உன்னை போவிட மாட்டேன். இந்த ஜென்மத்துல உன்னையும் என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது பார்வதி. என்ன பாரு, கண்ணை திறந்து பாரு. பார்வதிக்கு எதுவும் ஆகக்கூடாது. எனக்கு என் பார்வதி வேணும். வேகமா போஷாம். கவலைப்படாத ஆதி, பார்வதிக்கு ஒன்றும் ஆகாது. விஷம் கலந்த பாலை நேரத்துக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சமையல்காரி கதையும் ஒரேடியா முடிஞ்சிருக்கும். இவனுங்க இன்னும் வரலையே. அந்த நல்ல செய்தியை சீக்கிரம் வந்து சொல்லலாம்ல. அத்தை, பார்வதி கார்டன்ல தவத்துல உட்காந்த மாதிரி பெரிய அத்தை எதுக்கு பூஜை ரூம்ல உட்காந்துருக்காங்க? அது வேற ஒண்ணும் இல்ல குரு. தவம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, அதான் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா 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 ஐயா, என்னாச்சு பட்டம்மா? பார்வதி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க ஐயா. வாட்? பட்டம்மா, பார்வதிக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலங்க ஐயா. பெரிய தம்பியும் சின்ன தம்பியும் பார்வதியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? இந்த விஷயத்த அகிலா கிட்ட உடனே சொல்லணும். ஆனா அகிலா பூஜையில் இருக்காளே, யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதே. என்ன பண்றது? நாம என்ன மாமா பண்ண முடியும்? வேற வழியே இல்ல. அக்கா பூஜையை முடிச்சிட்டு வர வரைக்கும் நம்ம எல்லாரும் இப்படியே காத்துக்கிட்டு நிக்க வேண்டியதுதான். பட்டம்மா, பார்வதி எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? அது எனக்கு தெரியலங்க ஐயா. டாக்டர் டாக்டர், என்னாச்சு? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். டாக்டர் 3 நாளா பச்சை தண்ணி கூட குடிக்காம தவம் இருந்திருக்காங்க டாக்டர். அவங்க பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். ஓகேங்களா? பேஷண்ட் உள்ள கூட்டிட்டு வாங்க.
சார் நீங்க எல்லாரும் வெளியே வருங்க. ம். ப்ரோ உன் மனசுல இவ்வளவு லவ் வச்சுட்டு இத்தனை நாளா வெளியே சொல்லாம எதுக்கு ப்ரோ மறைச்சுக்கிட்டு இருந்த? என்ன ப்ரோ அப்படி பாக்குற? எனக்கு எப்படி தெரியும்னா அதான் கார்ல வரும்போது எல்லாமே உளறி கொட்டிட்டியே. பரவாயில்ல ப்ரோ, உனக்கு பிசினஸ் தவிர வேற எதுவுமே தெரியாதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உருகி உருகி காதல் எல்லாம் பண்ண தெரியுது. ஆனா உன்னோட காதல் சின்சியரான காதல் ப்ரோ. கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். யூ டோன்ட் வெரி ப்ரோ. ப்ரோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அன்னைக்கு எதுவும் ஆகாது. என்ன ப்ரோ அப்படி பாக்குற? நான் பார்வதி அண்ணின்னு கூப்பிடுறேன்னா இனிமேல் நான் பார்வதி அண்ணின்னு தான் ப்ரோ கூப்பிட போறேன். உங்களோட காதலை நான் சக்சஸ் பண்ண வச்சுட்டு பார்வதிய நம்ம வீட்டோட மூத்த மருமகளாக்குறது தான் என்னோட முதல் வேலையே. சுந்தரம், சுந்தரம், என்ன பட்டமா? ஏன் இவ்வளவு பதட்டமா வர? என்ன விஷயம்? என்னன்னு சொல்றது சுந்தரம்? நீங்க கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பார்வதி மயக்க போட்டு விழுந்துடுச்சு. என்ன பட்டமா சொல்ற? நான் கோயிலுக்கு போகும்போது பார்வதி நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்வதி நல்லா தான் இருந்தா. அம்மா பார்வதியை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. நாங்களும் போயிட்டோம். அப்புறம் பார்த்தா பார்வதி திடீர்னு மயங்கி விழுந்துடுச்சுன்னு சின்ன தம்பியும் பெரிய தம்பியும் அவசர அவசரமா கார்ல தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. அக்காவுக்கு இப்ப எப்படி இருக்கு பட்டமா? அக்கா என்ன ஆஸ்பத்திரிக்கு அக்காவை கூட்டிட்டு போயிருக்காங்க? தெரியலடா கணேசா. பார்வதி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கிற விஷயம் இன்னும் அம்மாவுக்கு கூட தெரியாது. அம்மா ரொம்ப நேரமா பூஜையில இருக்காங்க. ஐயோ, பார்வதிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. வாடா கணேசா, அம்மா கிட்ட கேட்கலாம். வா. என்னது இது? பார்வதி போட்டோவுக்கு பொட்டு வச்சு மாலை போட்டு ஏன் என் கண்ணுக்கு இப்படி தெரிஞ்சது? டாக்டர் ப்ரோ. டாக்டர் இப்ப எப்படி இருக்கு? இன்னும் அவங்க நினைவு திரும்பல, மயக்கத்துலதான் இருக்காங்க. டாக்டர் 3 நாளா எதுவுமே சாப்பிடாம இருந்ததுனால இப்படி ஆயிடுச்சா டாக்டர்? இல்ல, அவங்க சாப்பிட்ட பால்ல விஷம் கலந்திருக்கு. அதான் காரணம். விஷமா? என்ன டாக்டர் சொல்றீங்க? பால்ல விஷம் கலந்துருந்துச்சா? ஆமா, நீங்க சரியான நேரத்துல அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்கீங்க. கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்திருந்தா கூட அவங்க உயிரை காப்பாத்திருக்க முடியாது. இப்ப உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. மயக்கம் தெளிய கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க அதுக்கப்புறம் போய் அவங்கள பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. ஓகே, வரேங்க.
ஹலோ அருண், ஹலோமா. பார்வதிக்கு என்ன ஆச்சு? இப்ப அவ எப்படி இருக்கா? மா, பார்வதி குடிச்ச பால்ல விஷம் கலந்து இருந்ததா டாக்டர் சொல்றாங்கம்மா. அந்த பாலை குடிச்சதுனாலதான் அவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா.